ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆண்டவரே இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காணிக்கை பகுதியை நீ ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா எம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் உதாரத்துவமாய் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் இடத்தில் கொடுக்கும் எவனை காணிக்கையை கொண்டு வாங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவரை உம்மை துதித்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு பகுதியை உமக்கு தசமபாகமாகவும் காணிக்கையாகவும் பொருத்தனையாகவும் செலுத்த வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது சமூகத்திலே தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டறி எங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றும் தகப்பனே. உமது எல்லைகளை சமாதானமுள்ளவாக்கி உச்சிதமான கோதுமையினால் உம்மை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, பிள்ளைகளின் ஒவ்வொரு வீட்டிலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதையும் திராட்சை ரசம் புரண்டோடட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தாவே நாங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலைகள் ஆண்டவரே உத்தியோகங்களை ஆசீர்வதியும். உத்தியோகத்தில் நல்ல மேன்மையை கட்டையிடும். தொழிலே கர்த்தாவே ஆண்டவர் மேன்மையை கட்டையிடும். ஆண்டவரே, ஆண்டவருக்கு பிள்ளைகளின் மேன்மைகள், பிள்ளைகளின் படிப்பு காரியங்கள், பிள்ளைகளின் வேலை வாய்ப்புகள், ஆண்டவரை திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதையும். வீணான செலவுகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். தேவனை எல்லாவற்றையும் சந்தையும். ஆண்டவரே, நாங்கள் வசிக்கும் இடங்களிலே ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் அறியாத பிள்ளைகளுக்கும் அறிந்த பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண, ஆண்டவரை இந்த ஜனங்களை காண ஆண்டவரை எங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை மன்றாகுது. எல்லாவற்றையும் அந்த கருத்தை கொண்டு வருகிறேன். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு நேராக எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.